என்சம் கொஸ்டின் பேங்க்ல யூனிட் 3ல 7th கொஸ்டின் பார்க்க போறோம். இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, கிரியேட் a class bike that has data members gear speed. அதாவது பைக்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணணும். அதுல gear and speed இந்த ரெண்டு டேட்டா மெம்பர்ஸ் இருக்கணும். and method apply brake to decrease the speed to given value and speed up to increase the speed to given value. அதாவது இதுல அப்ளை பிரேக் அண்ட் ஸ்பீட் அப் அப்படின்னு ரெண்டு மெத்தட்ஸ் கிரியேட் பண்ணணும். இது என்ன பண்ணணும்னா, அப்ளை பிரேக்ன்றது நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூவை வந்து ஸ்பீட்ல இருந்து டிக்ரீஸ் பண்ணணும். ஸ்பீட் அப் என்ன பண்ணணும்னா, நம்ம என்ன வேல்யூ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுக்குறோமோ அதை வந்து ஸ்பீட்ல இருந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். அப்ளை பிரேக் ஸ்பீட்ல இருந்து டிக்ரிமெண்ட் பண்ணும், ஸ்பீட் அப் ஸ்பீட்ல இருந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். derive a class mountain bike from class bike. நம்ம இப்போ வந்து பைக்ல இருந்து மவுண்டைன் பைக்னு ஒரு கிளாஸ் டிரைவ் பண்ணணும். that has a data member seat height. இந்த மவுண்டைன் பைக்ல seat heightனு ஒரு டேட்டா மெம்பர் இருக்கு. அந்த மெத்தட் seat heightனு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மெத்தட் என்ன பண்ணணும்னா, seat heightோட வேல்யூவை நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ இந்த வேல்யூக்கு செட் பண்ணணும். அப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, provide constructor to initialize respective data members. அதாவது பைக் அண்ட் மவுண்டைன் ரெண்டு கிளாஸுக்குமே நம்ம கன்ஸ்ட்ரக்டர்ஸ் கிரியேட் பண்ணணும். எதுக்குன்னா, இந்த கியர் ஸ்பீட் அண்ட் சீட் ஹைட் டேட்டா மெம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து இனிஷியலைஸ் பண்றதுக்கு. அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, provide two string to print the respective data members. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, டூ ஸ்ட்ரிங்னு ஒரு மெத்தடு நம்ம இந்த ரெண்டு கிளாஸுக்குமே கிரியேட் பண்ணணும். அது என்ன பண்ணணும்டா, இந்த டேட்டா மெம்பர்ஸை பிரிண்ட் பண்ணணும். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, from main method display the members of all the classes. மெயின் மெத்தட்ல இந்த ரெண்டு கிளாஸ்க்கும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எல்லா டேட்டா மெம்பர்ஸையும் நம்ம டிஸ்பிளே பண்ணணும். இப்போ நம்ம ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமில் கொஸ்டினில் கேட்டிருக்கிற மாதிரி பைக்குன்ற ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸ்க்குள்ளே கியர் ஸ்பீட் அப்படின்ட்டு ரெண்டு டேட்டா மெம்பர்ஸ் இருக்குது. இந்த டேட்டா மெம்பர்ஸ் ரெண்டுமே இன்டீஜர் வேல்யூன்றதுனால இன்ட் டேட்டா டைப் கொடுத்துருக்கோம். அதுக்கு முன்னாடி ப்ரொடெக்டட்ன்ற ஆக்சிஸ் மாடிஃபையர் கொடுத்துருக்கோம். இந்த ப்ரொடெக்டட்னால என்ன யூஸ்னா, இந்த ரெண்டு டேட்டா மெம்பர்ஸ் கியர் அண்ட் ஸ்பீட் இந்த ரெண்டு டேட்டா மெம்பர்ஸையும் இந்த டேட்டா மெம்பர்ஸ் இருக்கிற கிளாஸ் பைக்கும் அதோட சப் கிளாஸ் மவுண்டைன் பைக்கும் மட்டும்தான் இந்த கியர் அண்ட் ஸ்பீடுன்ற டேட்டா மெம்பர்ஸை யூஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் ப்ரொடெக்டர்னு கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து பைக்குன்ற ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் பேராமீட்டர்ஸாக நம்ம டேட்டா மெம்பர்ஸ் கியர் அண்ட் ஸ்பீடை கொடுத்துருக்கோம். இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து டேட்டா மெம்பர்ஸை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து திஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து இந்த அப்ளை பிரேக் ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்டா, இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது இங்கே என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதை ஸ்பீட் வேல்யூலேருந்து டிக்ரிமெண்ட் பண்ணும். இது எந்த வேல்யூமே ரிட்டர்ன் பண்ணாததுனால வாய்டில் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து ஸ்பீட் அப் ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா, நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது இங்கே உள்ள என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூ ஸ்பீடோட இன்க்ரிமெண்ட் பண்ணும், ஸ்பீடோட ஆட் பண்ணும். அதுக்கப்புறம் டூ ஸ்ட்ரிங்ன்ற இந்த மெத்தட் இருக்குது. இந்த மெத்தட் வந்து ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணுது, அதனால ஸ்ட்ரிங்ன்ற டேட்டா டைப் கொடுத்துருக்கோம். இது என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்னா, கியர்ன்ற ஒரு ஸ்ட்ரிங் ப்ளஸ் கியரோட வேல்யூ. அடுத்த லைனில் ஸ்பீடுன்ற ஒரு ஸ்ட்ரிங் ப்ளஸ் ஸ்பீடோட வேல்யூ. இது வந்து நம்ம டேட்டா மெம்பர்ஸ் கியர் அண்ட் ஸ்பீடோட வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து மவுண்டைன் பைக். இது வந்து பைக்லேருந்து வர ஒரு டிரைவ் கிளாஸ். அதனால் கிளாஸ் மவுண்டைன் பைக் எக்ஸ்டென்ஸ் பைக் அப்படின்னு கொடுத்துருக்கோம். பைக்லேருந்து இந்த மவுண்டைன் பைக்கை நம்ம டிரைவ் பண்ணுறதுனால இந்த எக்ஸ்டென்ஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸ்க்குள்ளே இதில் வந்து சீட் ஹைட் அப்படின்ற டேட்டா மெம்பர் இருக்குது. அதோட டேட்டா டைப் இன்டீஜர்னால இன்ட் கொடுத்துருக்கோம். இங்கேயே ப்ரைவேட் கொடுத்துருக்கோண்டா, இந்த டேட்டா மெம்பர் சீட் ஹைட் இதை வந்து
மவுண்டைன் பைக்குன்ற கிளாஸ் தவிர வேறு எந்த கிளாஸாலையும் ஆக்சஸ் பண்ண முடியாது, ஈவன் இதோட பேரண்ட் கிளாஸ். அதுக்கடுத்து மவுண்டைன் பைக்குன்ற ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. இந்த கன்ஸ்ட்ரக்டரோட பேராமீட்டர்ஸ் என்னென்னா கியர், ஸ்பீட் அண்டு சீட் ஹைட். இந்த கியர் ஸ்பீடுன்றத மவுண்டைன் பைக்குன்ற கிளாஸுக்குள்ளே டிஃபைன் பண்ணலை, ஏன்னா இது மவுண்டைன் பைக்கோட பேரண்ட் கிளாஸ் பைக்லேயே இருக்குது. அதனால் இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே இந்த கியரையும் ஸ்பீடையும் இனிஷியலைஸ் பண்ணுறதுக்காக சூப்பர்ன்ற இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சூப்பர்ன்ற கீவேர்டை வச்சு நம்ம பேரண்ட் கிளாஸில் இருக்கிற டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெத்தட்ஸை கிரேட் பண்ணிக்கலாம். இந்த சூப்பர்ன்ற கீவேர்டை வச்சு மவுண்டைன் பைக்குன்ற கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே கியர் அண்ட் ஸ்பீடை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் சீட் ஹைட்டை திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து செட் ஹைட்டுன்ற மெத்தட் இருக்குது. இதுக்குள்ளே நியூ ஹைட்டுன்ற பேராமீட்டர் இருக்குது. செட் ஹைட்டுன்ற மெத்தட் என்ன பண்ணுண்டா, நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது உள்ளே என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூவை சீட் ஹைட்டுக்கு செட் பண்ணிடும். அடுத்து டூ ஸ்ட்ரிங்ன்ற ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த டூ ஸ்ட்ரிங் என்ன பண்ணுண்டா, போன கிளாஸில் இருக்கிற அதே டூ ஸ்ட்ரிங் மாதிரி தான் கிளாஸில் இருக்கிற மெம்பர்ஸை பிரிண்ட் பண்ணும். இந்த மெத்தட்லேயும் சூப்பர்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இதை எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம்டா, பேரண்ட் கிளாஸில் இருக்கிற இந்த டூ ஸ்ட்ரிங் மெத்தடை சைல்டு கிளாஸில் நம்ம ரீயூஸ் பண்ணுறதுக்காக இங்கே சூப்பர்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டூ ஸ்ட்ரிங்ன்ற மெத்தட் என்ன பண்ணுண்டா, பேரண்ட் கிளாஸில் இருக்கிற இந்த டூ ஸ்ட்ரிங்கை கால் பண்ணும். இந்த டூ ஸ்ட்ரிங் என்ன பண்ணுண்டா, கியரோட வேல்யூவும் ஸ்பீடோட வேல்யூவும் பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் அதோட சேர்த்து சீட் ஹைட்டோட வேல்யூவும் இந்த டூ ஸ்ட்ரிங் பிரிண்ட் பண்ணும். இதில் வந்து ஒரே ஒரு பேரண்ட் கிளாஸ், அதுக்கு ஒரே ஒரு சைல்டு கிளாஸ் மட்டும்தான் இருக்குது. அதனால இது பேர் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ அடுத்து மெயின் கிளாஸ் இருக்குது. மெயின் கிளாஸுக்குள்ளே மெயின் ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே பைக்குக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. அந்த ஆப்ஜெக்ட் பேரும் பைக், ஆனால் இதில் ஸ்மால் பி இருக்குது. ஸ்டார்டிங்கில் ஸ்மால் பி இருக்குது. கிளாஸோட நேம் கேபிட்டல் பி இருக்கிற பைக், அந்த ஆப்ஜெக்டோட நேம் ஸ்மால் பி இருக்கிற பைக். ஈக்குவல் டு நியூ பைக் 3,30 கொடுத்துருக்கோம். இதில் 3 என்னன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்டரோட ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் கியர். கியர்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற 3, அதுக்கு அடுத்து இருக்கிற பேராமீட்டர் ஸ்பீடு. அந்த ஸ்பீடுக்கு இங்கே 30 கொடுத்துருக்கோம். அடுத்து இந்த கிளாஸ்க்குள்ள இருக்கிற மெத்தட்ஸ்லாம் கால் பண்ணி பார்ப்போம். இது முதல்ல எடுத்துடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த டூ ஸ்ட்ரிங் மெத்தட் யூஸ் பண்ணி இங்கே உள்ளே இருக்கிற பேராமீட்டர்ஸ்லாம் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இது சிஸ்டம் டாட் அவுட் println the object name bike dot the method name bike dot method name to string. இந்த டூ ஸ்ட்ரிங்ன்ற மெத்தடை இப்போ கால் பண்ண போகிறேன். அதை ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கியர் வந்து 3, ஸ்பீட் 30 கொடுத்துருக்கிற இந்த 3யும் 30யும் கியருக்கு 3, ஸ்பீடுக்கு 30 நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்து அப்ளை பிரேக்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். பைக் டாட் அப்ளை பிரேக், இதுக்குள்ள 5 கொடுத்து பார்க்க போகிறேன். இதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணால் இப்போ ஒரு தடவை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஸ்பீடோட வேல்யூ வந்து 5 ரெடியூஸ் ஆகி 25 அப்படின்னு அடுத்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் 13 இருந்தது, அப்புறம் 25 ஆயிருக்கு. ஏன்னா நம்ம அப்ளை பிரேக்கில் 5 கொடுத்ததுனால ஸ்பீட்லேருந்து 5 டிக்ரிமெண்ட் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் ஸ்பீட் அப்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பார்க்கலாம்.
இதில் 10 கொடுக்குறேன். இப்போ மறுபடியும் ரன் பண்ணி பார்த்தா இப்போ 25 முன்னாடி நம்ம பிரேக் கொடுத்ததுக்கப்புறம் 5 லெஸ் ஆகி 25 இருந்தது. இப்போ நம்ம ஸ்பீடப்பில் 10 கொடுத்ததுனால 10 இன்க்ரிமெண்ட் ஆகி ஸ்பீடப்பில் 35 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் மவுண்டைன் பைக்ன்ற கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அதுக்கு மவுண்டைன் பைக் ஒரு ஆப்ஜெக்ட் நேம் நான் எம்னு கொடுக்குறேன். ஈக்குவல் டு நியூ மவுண்டைன் பைக். இதுக்குள்ள நம்ம என்ன பேராமீட்டர் கொடுக்கணும்டா, நம்ம கன்ஸ்ட்ரக்டர்ல கியர், ஸ்பீட், சீட் ஹைட் இது மூணையுமே இங்கே கொடுக்கணும். இதுக்கு ஃபர்ஸ்ட் கியருக்கு நான் 3 கொடுக்குறேன். அப்புறம் ஸ்பீடுக்கு அதே 30 போட்டுக்கிறேன். அப்புறம் சீட் ஹைட் 5 கொடுக்குறேன். இப்போ மவுண்டைன் பைக் கிளாஸ்க்குள்ள இருக்கிற toStringன்ற மெத்தடை கால் பண்ணி பார்க்கலாம். மவுண்டைன் பைக்குக்கு கிரியேட் பண்ண ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி இந்த toStringன்ற மெத்தடை கால் பண்ணியிருக்கேன். இப்போ மறுபடியும் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மவுண்டைன் பைக்குள்ள இருக்கிற இந்த toString மெத்தட் வந்து 3 பேராமீட்டர் பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் கியர் வந்து 3, ஸ்பீட் ஈக்குவல் டு 30, சீட் ஈக்குவல் டு நம்ம கொடுத்துருக்குற இந்த 5. இதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளே இருக்கிற அந்த 3 மெத்தடையும் கால் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்ளை பிரேக், அப்ளை பிரேக். இதுக்குள்ள 3 கொடுக்குறேன். இப்போ இதை காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பீடு வந்து 30லேருந்து கரெக்டாக 27க்கு டிக்ரிமெண்ட் ஆயிருக்கு. இதை நான் ஏன் மறுபடியும் பண்ணுறேன், மேலே வந்து மவுண்டைன் பைக்ன்ற கிளாஸ்க்குள்ளே நான் தனியாக ஸ்பீட் அப் அண்ட் அப்ளை பிரேக்குன்ற மெத்தட் வந்து கிரியேட் பண்ணலை. இந்த 2 மெத்தடுமே இதோட பேரண்ட் கிளாஸில் இருக்கிறதுனால மவுண்டைன் பைக்கோட ஆப்ஜெக்டை வச்சும் அந்த பேரண்ட் கிளாஸில் இருக்கிற மெத்தடை நம்ம கால் பண்ணிக்கிறோம். அடுத்து ஸ்பீடப் மெத்தட் கால் பண்ண போகிறேன். ஸ்பீடப் இல்லை 7 கொடுக்குறேன். ஸ்பீடு வந்து 27லேருந்து 34க்கு 7 இன்க்ரிமெண்ட் ஆகி கரெக்டாக வந்துருச்சு. அப்புறம் இப்போ மவுண்டைன் பைக் கிளாஸ்க்குள்ளே இருக்கிற செட் ஹைட்ன்ற மெத்தடை கால் பண்ண போகிறேன். செட் ஹைட் இதுக்குள்ள வேல்யூ வந்து 7 கொடுக்குறேன். மறுபடியும் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ வந்து அவுட்புட் இப்போ வந்து சீட் ஹைட் வந்து 5லேருந்து நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூ 7க்கு செட் ஆயிருக்கு.